மோடியை இந்த ஒரு விஷயத்துல ராகுல் காந்தி முந்தியிருக்காரு. அப்படி எந்த விஷயத்துல மோடியை ராகுல் காந்தி முந்தியிருக்காரு அப்படிங்கிறதும் இப்ப நம்ம பார்க்க தான் போறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல ராகுல் காந்தியும் போட்டியிட்டாரு, பிரதமர் நரேந்திர மோடியும் போட்டியிட்டாரு. இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி இந்த தேர்தலோட தொடக்கத்துல வட இந்தியாவில் போட்டியிடுறத ரொம்பவே தயக்கத்தோட தான் எதிர்கொண்டார். காரணம், கடந்த முறை ஸ்மிருதி இரானியோட போட்டியிட்டு அவர் தோல்வி அடைந்திருந்தார். கடந்த முறை ஸ்மிருதி இரானியோடு அவர் மோதியிருந்தார் அமேதி தொகுதியில். ஆனால் ராகுல் காந்தி தோல்வி அடைந்திருந்தார். அந்த அடி அவரை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு, நிலைகுலைய வச்சுச்சு. என்னதான் இருந்தாலும் நம்மளை ஒரு பிரதமர் வேட்பாளராக நம்மளை இந்தியா கூட்டணி முன்னிலைப்படுத்தப்படாட்டாலும் கூட கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் முதல்ல ராகுல பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தினவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தான். அப்படியெல்லாம் நம்ம சொல்லியிருந்தாலும் கூட 2019 2 தொகுதியில போட்டிட்டு இருந்தாரு ராகுல் காந்தி. ஒன்று வயநாடு தொகுதி, அங்க ஜெயிச்சிட்டாரு, 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள்ல ஜெயிச்சிருந்தார். ஆனா அவர் அமேதி தொகுதி அவரை கைவிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் வட இந்தியாவில் போட்டியிடுறதுக்கு ரொம்பவே தயங்குறாரு ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு பேச்சும் எழுந்துச்சு. காரணம் என்னன்னா, அவர் வயநாட்டில் மீண்டும் போட்டியிட்டார். ஸோ அவர் வயநாட்டில் போட்டியிடுறதுனால அவர் இந்த முறையும் அங்க போட்டியிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுச்சு. ஆனா கடைசியா நிலைமை எப்படி மாறுச்சுன்னா, சோனியா காந்திக்கு மிகவும் செல்வாக்கு மிக்க, சோனியா காந்தி குடும்பமா அவர் நின்று கொண்டு வரக்கூடிய, சோனியா காந்தி நீண்ட காலமா நிற்கக்கூடிய தொகுதி தான் ரேபரேலி தொகுதி. அந்த தொகுதியினுடைய வேட்பாளரா அறிவிக்கப்பட்டாரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அந்த தொகுதியில வேட்பாளரா அறிவிக்கப்பட்ட உடனேயே அந்த தொகுதியோட மிக முக்கியமான எதிர்பார்ப்புகள் நிலவுச்சு. மோடியும் அதே உத்தரப்பிரதேச மாநிலத்துல தான் நிற்கிறாரு, ராகுல் காந்தியும் அதே உத்தரப்பிரதேச மாநிலத்துல தான் நிற்கிறாரு, நரேந்திர மோடி வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறாரு, ராகுல் காந்தி ரேபரேலி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்காரு. ரெண்டுமே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில யாருடைய அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க போறாங்க, யாரை மக்கள் ஆற தழுவிக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவுச்சு. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொகுதியில தேர்தல் நடக்கிற பொழுது கூட, வாரணாசி தொகுதியில அவருடைய தொகுதியில தேர்தல் 1ஆம் தேதி நடந்துச்சு. அன்றைய நாளில் கூட அவர் கன்னியாகுமரியில் ஒரு தவம் புரிந்து விட்டு தான் போனாரு. அன்றைக்கு கூட அவர் கடைசி 2 நாட்கள் எல்லாரும் பரபரப்பா இருப்பாங்க. ஐயோ, நம்ம எடுத்த ஓட்டுகள்லாம் சரியா விழுந்திருக்கா, நம்ம சரியா போடுவாங்களா, நிர்வாகிகள் பூத் கமிட்டிலாம் பேசுன எடுக்கிறாங்க. மோடி என்பவர் ஒரு பிரதமருங்கிறனால அவர் அதை பத்தி எல்லாம் பயப்படலை, அதை பத்தி யோசிக்கல. அவரும் ஒரு கன்னியாகுமரியில் ஒரு தியானத்துல அமர்ந்திருந்தாரு. இந்த நிலையில தான் 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் இப்போதைய முன்னணி நிலவரத்தை நாம பார்க்க போகிறோம். இதை வச்சுதான் சொல்றேன், இந்த விஷயத்தில் மோடியை ராகுல் முந்தி இருக்கிறார். அது எந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை வந்திருக்கக்கூடிய புள்ளிவர தகவல்களுடைய அடிப்படையில 2 பேருமே உத்தரப்பிரதேச மாநிலத்துல தான் போட்டிடுறாங்க. அதுல ராகுல் காந்தி இதுவரை நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த கள நிலவரத்தினுடைய அடிப்படையில சற்றேறக்குறைய 3,64,422 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட 3.5 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ராகுல் காந்தி லீடிங்ல இருக்கார். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட 1,52,355 வாக்குகள் முன்னிலை வைக்கிறார். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரை ராகுல் காந்தி 3.5 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காரு. இன்னொரு பக்கத்துல மோடி 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில இருக்காரு. இதே மாதிரியே கேரளத்துல ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய வயநாடு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒரு பெரிய லீடிங்கை நோக்கி அவர் அங்கேயும் 4 லட்சம் அளவுக்கு லீடிங் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த தேர்தலில் ஓட்டு சதவீதத்தில், வெற்றி விகிதத்தில் பாஜக அதிகமான தொகுதிகளில் வென்றிருந்தாலும், பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வென்றிருந்தாலும், 295 இடங்களில் பாஜக கூட்டணி வென்றிருந்தாலும், காங்கிரஸ் 230க்குள் தங்களுடைய ஆட்டத்தை இந்தியா கூட்டணி சுருக்கியிருந்தாலும் கூட மோடியை விட அதே உத்தரப்பிரதேச மாநில மக்கள் மனதில் ராகுல் காந்தி அதிகமான அளவுக்கு ஓட் ஷேரிங் எடுத்திருக்காரு அல்லது முன்னிலையை கூடுதலாக பெற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை கூட இன்னும் கேட்கலாம், மோடியும் ராகுலும் நேருக்கு நேர் மோதியும் தான் நம்ம இந்த அனலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். 2 பேருமே வேற வேற தொகுதியில தான் மோதினாங்க அப்படின்னாலும் கூட 2 பேரும் ஒரே மாநில களத்துல தான் இருந்தாங்க அப்படிங்கிற தகவலோட ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் நம்முடைய நேரலை தொடரும்.